ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நாம் பாத் சால்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இதை நாம் ஃபுட் சால்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நாம் 3 சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு க்ளீன் அண்டு ட்ரை பவுல் எடுத்துக்கணும். இதில் 5 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு ராக் சால்ட் வேணும்னாலும் நீங்கள் ராக் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்சம் சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் த நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் இஸ் ரோஸ் பெட்டல்ஸ். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்லேயும் ஃப்ளவர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதையுமே வந்து நல்லா ட்ரை ஆக்கிட்டு மிக்சியில் அரைச்சி பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். இந்த ரோஸ் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் இஸ் எசென்ஷியல் ஆயில். நான் லாவெண்டர் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரோஸ் ஆயில் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10 to 15 ட்ராப்ஸ் லாவெண்டர் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாத் டப் யூஸ் பண்ணுறீங்கன்னா வார்ம் வாட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு உங்கள் பாடியை சோப் பண்ணும்போது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் சோப் பண்ணிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற பெயின், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இது ரிலீவ் பண்ணும். அண்ட் இது உங்கள் பாடியில் இருக்க இம்ப்யூரிட்டிஸை எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் பாடியை யூத்ஃபுல்லாக வச்சுக்கும். பாத் டப் இல்லாதவங்க பக்கெட்டில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த பாத் சால்ட்டை சேர்த்து அது செட் ஆன அப்புறம் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு ஏர் டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். நோ சைடு எஃபெக்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. This video is sponsored by Genreviews.online.